ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐடென்டி மூவியோட ரிவ்யூ. டொவினோ தாமஸ், த்ரிஷா, வினய், ஷாமி திலகன், அஜு வர்கீஸ் இன்னும் நிறைய பேர் நடித்து வந்த படம் தான் ஐடென்டிட்டி. படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையல் ரூமில் பெண்களை தப்பாக வீடியோ எடுத்து மிரட்டுறவனோட மர்மமான கொலைகள் நடக்குது. சாட்சியாக த்ரிஷா வராங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வினய் வராரு. ஆனால் அந்த கதையில் ட்விஸ்ட் என்னென்னா, த்ரிஷா ட்ரா பண்ண ஃபேஸ் டொவினோ தாமஸோட ஃபேஸ். அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இந்த 3 பேருக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்மந்தம், அது எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்றது தான் மீதி கதை. இந்த படத்தோட டைரக்டர்ஸ் அகில் பால் அண்ட் அனஸ் கான் மாறுபட்ட கேரக்டர்ஸையும் சிக்கலான ஒரு கதையில் சிக்கல் இல்லாமல் கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செட்டில் ஆக கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மாறுபடுது. சஸ்பென்ஸ் நம்மளை சீட் எஜ்ஜி கொண்டு போகுதுன்னே சொல்லலாம். படத்தில் நடித்த டொவினோ தாமஸ் ஒரு ஸ்டைலிஷான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. ஆனால் சில இடத்துல அது ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. த்ரிஷா இன்சல்ட் ஆன மாதிரியும் பயந்தா மாதிரியும் ஒரு மனநிலையில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் டப்பிங்கில் தான் ரொம்ப மிஸ் ஆகுது. வினய், ஷாமி திலகன், அஜு வர்கீஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸில் நல்லாவே ஃபில் பண்ணியிருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அகில் ஜார்ஜ் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி நல்ல கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லலாம் ரொம்பவே பயங்கரமாக எஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லராகவே இந்த படம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளே டயலாக் பொறுத்த வரைக்கும் கதை போகிற விதம் நல்லா இருக்குது. பட் கிளைமேக்ஸ் வரைக்கும் போகிறது ரொம்ப டைம் எடுக்கிற ஃபீல் வருது. லாஜிக் இல்லாமல் பார்த்தா ஓகேவாக இருக்குது. பட் த்ரில்லர் மூவிக்கு, அதுவும் இந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர் மூவிக்கெலாம் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அவசியம். அதோட லாஜிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கும். மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஜேசன் பிஜாய் இந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டைமில் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே மிகப்பெரிய சென்சேஷனலாக இருக்கிறாரு. அதுவும் இவர் பண்ணுற படத்தில் வர ஆர்ஆர் மியூசிக் எல்லாமே பிச்சு பெடல் எடுக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் த்ரில்லர் சீனுக்கு ஏற்ற மாதிரி ஆர்ஆர்லாம் நல்லாவே கொடுத்துருக்காரு. அது அந்த சீனை இன்னமும் எலிவேட் பண்ணி காட்டுது. எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் சமன் சாக்கோட எடிட்டிங் பங்கமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் செகண்ட் ஹாஃபில் நிறைய சப்ளாட்ஸ் போகுது. அது ஸ்க்ரீன் பிளேவை கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் செட்டில் ஆக கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகுதுன்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஃபீல் தான் கொடுக்குது. ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் லாஜிக் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இந்த மூவி பொறுத்த வரைக்கும் நல்ல விஷுவல் ட்ரீட் ஃபார் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ். பட் லாஜிக் நிறைய இடத்துல மிஸ் ஆகிறதுனால கொஞ்சம் படத்தில் ஸ்க்ரீன் பிளே இடிக்கும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மிஸ்டர் டி.